பார்க்க போகிறது எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. அதை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க. அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், மொபைலே நீங்கள் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவலாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் மொபைலில் குரோம் இருக்கணும். குரோம் இல்லைன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சர்ச்சிங் பிளேஸில் வந்து டிஎன் வேலைவாய்ப்புன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அதை டச் பண்ணி தான் உள்ளே போகணும். நான் காமிக்கிறேன், நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ வந்துடுச்சு. இதில் எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்க்கை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி உள்ளே வந்த உடனே நியூ யூசர், எக்ஸிஸ்டிங் யூசர், இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து எதை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, வந்துடுச்சு. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு மறைஞ்சுன்னா ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸிஸ்டிங் யூசர், ரெண்டாவது புதுசாக நீங்கள் அப்ளை செய்யணுன்னா நியூ யூசர், ரெண்டாவது, மூணாவது ரினியூவல், நாலாவது அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸிஸ்டிங் யூசர்லேயே ஒட்டி ஒரு கிளிக் ஹியர்னு இருக்கா, அதை டச் பண்ணி தான் நம்ம உள்ளே வரணும். ஸோ வந்தோடனே இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் எக்ஸ்சேஞ்ச் கோடு, ஜெண்டர், இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 4 மட்டும் டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிவிட்டு அதில் ரைட் சைடில் வந்து டச் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்துடும். இதெல்லாம் யூசர் ஐடி, நேம் இதெல்லாம் வந்துடும். ஸோ நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் வரவே இல்லை அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. சப்போஸ் டச் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் கோடு இந்த மாதிரிலாம் வரலன்னா, ரைட் சைடு மேலே உள்ள 3 புள்ளியை டச் பண்ணி இங்கே டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் யூசரில் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னாக்க இந்த எக்ஸ்சேஞ்ச் கோடு, ஜெண்டர் இதெல்லாம் காமிக்கும். காமிக்காத பட்சத்தில் அந்த ஆப்ஷன் ஓகே, எக்ஸ்சேஞ்ச் கோடை டச் பண்ணி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ஷார்ட் ஃபார்ம் இருக்கும். அரியலூர்னா ஏஆர்டி, சிபிடினா எந்த டிஸ்ட்ரிக், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஆர்டி லாஸ்ட்டாக பார்த்தோம்னா அரியலூர், சிபிடி லாஸ்ட்டாக பார்த்தோம்னா கோயம்புத்தூர். ஸோ அதுலேயே வந்து ஷார்ட் ஃபார்மு, அந்த டிஸ்ட்ரிக்டோட ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இப்போ நான் அரியலூர் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஜெண்டர் டச் பண்ணிக்கலாம். அடுத்து இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் வந்து எந்த இயரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை அதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு அதுலேயே வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணி டைப் பண்ணுங்கள். ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல்னா கேபிட்டல், அது கரெக்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வரும். ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் தான் சொல்கிறேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ரைட் சைடில் ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, சும்மா அது மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான யூசர் ஐடி, நேம் அதுவே காமிச்சிடும். ஸோ இதை வந்துடுச்சு, யூசர் ஐடியும் வந்துச்சு, யூசர் நேம் வந்துச்சு. நமக்கு தேவை யூசர் ஐடி. ஸோ யூசர் ஐடி எடுத்தாச்சு. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வெளில வந்துடுங்க. எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துடுங்க. அடுத்ததாக இதில் வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்க, இந்த யூசர் ஐடியில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு தெரியும் யூசர் ஐடி. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பாக பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது, அதனால் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஸோ ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே உள்ளே வந்துடும். ஸோ வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட யூசர் ஐடி, இப்போ நான் டைப் பண்ண இல்லையா, அந்த யூசர் ஐடியை போட்டுக்கோங்க. ரெண்டாவதுல டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. மூணாவதுல நியூ பாஸ்வேர்டு, உங்களுக்கு புதுசாக எந்த பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க, அதே பாஸ்வேர்டு தான். நியூ பாஸ்வேர்டு என்ன போடுறீங்களோ அதே தான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் போட்டு மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டேன்னா கீழே வந்து இந்த பேஜ் அப்படியே இருக்கும். சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி ரீசெட், அந்த மாதிரி நிறைய ஒரு ஆப்ஷன் வரும். வந்துச்சுன்னா வெளில வந்துட்டு நீங்கள் போயிட்டு ரினியூவல் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணுமோ நீங்கள் போயிட்டு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு எடுத்துக்கலாம். இல்லை வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் ஈஸியாக எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் மெத்தட். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு ரினியூவல் பற்றி நான் போடுறேன். நன்றி.